செண்டுப்பூ ஹைப்ரிட் செண்டுப்பூவு நம்ம பெருமாள் வீட்டில் போட்டிருக்காங்க. பூ நல்லா பூத்துருக்கு. விலை தான் செண்டுப்பூ விலை இல்லை. ஏண்டா நாற்று 2 ரூபா போட்டு வாங்கி இந்த விலையெல்லாம் போனால் மனசு சம்சாரி விவசாயிக்கு மனசே உடஞ்சோகும். ஏண்டா நாற்று காசாச்சு எடுத்தானோம்ல. பூலாம் நல்லா விளைஞ்சிருக்கு நினச்ச மாரி. விலை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சம்சாரி ஒரு நேரம் அப்படிலாம் ஒரு சில ஆளுகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு போகிறதெல்லாம் கடை வாங்கி நட்டு செஞ்சு ஒரு நேரம் கஷ்டப்பட்டு போகிறது இந்த விலையெல்லாம் போகிறது. விவசாயம் ஒரு சம்சாரியை நினச்சா கோடீஸ்வரன் ஆக்குறதும் பிச்சை எடுக்க வைக்கிறதும் இந்த விவசாயம்தான். ஏண்டா விலை விற்றா கோடீஸ்வரன், விலை வைக்கலண்டா பிச்சை தான் எடுக்கணும். ஏண்டா இன்றைக்கி ஒரு வெள்ளாமையை ஏற்றி எடுக்கும் கூலியும் கண்ணு முழிப்புங்கிற மாரி கடை வாங்காமல் எந்த ஒரு கோடீஸ்வரன் இருந்தாலும் கடை வாங்காமல் செய்ய முடியாது. இன்றைக்கி உரம் வைக்கிறது, களை வெட்டுறது, ஒரு வெள்ளாமை வச்சிட்டோம்னா இந்த பூக்கெலாம் பூ நட்டாச்சுன்னா ஒரு மாதத்துல எடுத்து கட்டணும். ஒரு மருந்து அந்த முனை வந்தோடனே ஒரு மருந்து அடிக்கணும், 2 உரம் வைக்கணும். இந்த பூ எடுக்குங்குள்ளே 4 வாட்டி களை வெட்டணும். அப்போ செலவு என்னாச்சு? நாற்று கணக்கு இதெல்லாம் பார்க்குற மாதம் ஒரு 2000 வாங்கி நடுறவங்களுக்கு குறைஞ்சது இந்த பூ எடுக்குங்குள்ளே ஒரு 20 ரூபா செலவு வந்துடும். நடவு கூலி, களை வெட்டுற கூலி, மருந்து அடிக்கிற கூலி, உரம் வைக்கிற கூலி. அப்போ விலை விற்றா தானே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விலை வைக்கின்ற மோசம் சம்சாரிக்கு நட்டம்தான் வரும்.